கம்பு வரகு சோளம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்காது. கம்பு வரகு சோளம் அப்படிங்கிறது வந்து சில சமயத்தில் பலாப்பழம் சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய சாப்பிட்டா அந்த காலை வெயிலில் காலை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட யாரும் வாலாட்ட முடியாது அப்படின்னா அவ்வளோ. பொதுவாக சிறுதானியங்கள் வந்து எல்லா காலங்கள்லேயும் சாப்பிடக்கூடியதுக்கு ஏற்ற உணவு தான், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதில் முக்கியமாக வந்து அந்த தானியங்கள், சிறுதானியங்கள் எந்த தானியம் நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிறதுல இருக்குது. புதுசாக அந்த கோடை காலத்துக்குன்னு நம்ம புது தானியத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது உடம்புக்கு. அப்படி ஒருவேளை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா குறைவான அளவில் முதல்ல அரிசியோடு சேர்த்து. எப்படி குறைவான அளவு? இப்போ இட்லி செய்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு பங்கு உளுந்துக்கு 4 பங்கு அரிசி போடுறது வழக்கம். அதை கருப்பு உளுந்தாக போடணும். இப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரு பங்கு உளுந்துக்கு 3 பங்கு அரிசியும் அந்த ஒரு டம்ளர், அதாவது ஒரு பங்கு அளவிற்கு நாம் ஏதாவது ஒரு சிறுதானியம், திணையோ சாமையோ ஒரு பங்கு போட்டு ஊற வச்சு அரைச்சி இட்லி பண்ணி சாப்பிடணும். இது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய வரையில் வரும்போது 2 பங்கு அரிசி 2 பங்கு தானியம் அப்படி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி அப்போ ஒரு பங்கு உளுந்துக்கு 4 பங்கு தானியமே போட்டு அரைச்சி செய்து சாப்பிட்லாம். இது மாதிரி உடலுக்கு வந்து பழக்கப்படுத்தணும் அந்த ஒரு தானியத்தை. அந்த தானியம் பழக்கப்படுத்த தான் அது வந்து உடம்பு ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஆகும். எப்போதும் ஒரு புது பொருளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை, பழக்கமே இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பயன்படுத்துறது நல்லது. இந்த தானியத்தை பயன்படுத்துறதுல மிகச்சிறந்த இன்னொரு முறை இருக்குது. அதை 2 விதமாக நான் சொல்கிறேன். அதை அந்த குளிர் நேரத்தில், அதாவது குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இந்த கோடை காலத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, பழைய சோறு மாதிரியே இந்த தானியத்தையும் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு திணை இருந்ததுன்னா அதை நல்லா கழுவி சுத்தமாக ஆக்கிட்டு ஒரு பங்கிற்கு 3 பங்கு அளவிற்கு தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 6லிருந்து 7 மணி நேரம் அந்த தானியம் ஊறணும். இப்போ சாமை ஒரு பங்குன்னா 3 பங்கு அரிசி, 3 பங்கு தண்ணீர் போட்டு அதை ஊற வச்சு 6 மணி நேரம் ஊறின பிறகு அந்த தண்ணீரை கொட்டிடக்கூடாது. அதோடு சேர்த்து அப்படியே பொங்கணும். அது சோறாக மாறும். சோறு மாறின பிறகு ஆற விட்டுறணும். ஆற விட்டின பிறகு அதுக்கு மேலே 1 இன்ச்சு தண்ணீர் நிற்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வச்சிடணும். இது ஒரு நாள் முழுவதும் அந்த தண்ணீரில் ஊறிட்டுருக்கணும். அதாவது பொங்கிய அந்த சாதம், சோறு. மறுநாள் காலையில் அந்த எழுந்த உடனே 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே அந்த ஊறின நீர் அப்படியே குடிச்சிடணும். இந்த சோறில் மோர் போதுமான அளவிற்கு சேர்த்து காலை உணவாக சாப்பிடணும். இது மிகச்சிறந்த முறையில் ஒரு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக அமையும். ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சாமை, திணை இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். இதில் உங்களுக்கு கம்பு வரகு சோளம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்காது. கம்பு வரகு சோளம் அப்படிங்கிறது வந்து சில சமயத்தில் தோல் அரிப்பு ஏற்படுறதுக்கும், கண் சிவப்பு ஏற்படுறதுக்கும், தும்மல், மூக்கடைப்பு, மூச்சு பாதையில் ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துறதுக்கும் இது காரணமாக அமைகிறது. இது கரப்பான் பண்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பில் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஏற்படும். அதனால் அந்த மாதிரி அரிப்பு இருக்கிறவங்க இந்த தானியங்களை தவிர்த்துடணும். மற்ற தானியங்கள் எல்லாமே எல்லா காலங்கள்லையும் பயன்படுத்திக்கலாம். உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அது பக்குவப்படுத்தி அறிமுகப்படுத்துறது நல்லது. இதே மாதிரி இன்னொன்று செய்யலாம். என்னென்னா மாவாக்கிட்டு, இப்போ திணை மாவு எடுத்துட்டோன்னா அந்த திணை மாவும் இதே மாதிரி 1க்கு 3 பங்கு தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கணும். இது ஒரு 6 மணி நேரம் ஊறின பிறகு இதை அப்படியே காய்ச்சின பிறகு அதுக்கு பெயர் அப்படிங்கிறது வந்து கஞ்சி. இந்த கஞ்சி ஆன பிறகு கஞ்சியை ஆற விட்டு ஒரு ஈரத்துணியை மேலே போட்டுறணும். இந்த ஈரத்துணி மேலே போட்டு ஓவர் நைட், ஒரு நாள் முழுவதும் அது ஊறின பிறகு மறுநாள் காலையில் கொஞ்சம் மோர் கலந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதை ஒரு பானமாக அருந்தலாம். இதில் முதல்ல மாவாக இருக்கும், அது மாவு ஊறின நீராக மாறும். இது கலவையை வந்து காய்ச்சின பிறகு அதுக்கு கஞ்சின்னு பேர். அந்த கஞ்சியை வந்து ஆறின பிறகு தண்ணீரோ அல்லது ஈரத்துணியோ மேலே போட்டு வச்சுருந்து மறுநாள் காலையில் குடிக்கிறது கூழ்னு பேர். இந்த கோடை காலத்தில் கூழ் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பானமாக அமையும். அதை தயாரிக்கிற முறை இப்படி தான். காய்ச்சிட்டு உடனே மோர் கலந்து குடிக்கிறது அப்படிங்கிறது சூடை கூட்டிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இதில் இருக்குது. நீங்கள் முக்கணியில் 2 கனி தான் கேட்டிருக்கிறீங்க. அதாவது பலாப்பழம், மாம்பழம் ரெண்டுமே முக்கணியின் 2 கனிகள். அந்த 2 கனியுமே உடம்புக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கக்கூடிய கனிகள் தான்.
எதுவுமே அளவோடு சாப்பிடணும். பலாப்பழம் சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய சாப்பிட்டா அது வந்து அந்த நிலையை தாண்டி போகும்போது அது உடம்பில் சில கேடுகளை ஏற்படுத்தித்தான் ஆகும். அதே மாதிரி தான் மாம்பழமும் அப்படி தான். மாதா ஊட்டாத சோரை மா ஊட்டும் அப்படின்னு பழமொழி. அது காயாக இருக்கலாம், அல்லது வடுவாக இருக்கலாம், அல்லது பழமாக இருக்கலாம். இதை வந்து மூணுமே வந்து ஒரு பசி தன்மையை மேம்படுத்தக்கூடிய, பசி ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாக தான் நம்ம அமையுது. அந்த விதத்தில் இந்த பழங்கள் அப்படிங்கிறது அளவோடு நிச்சயமாக சேர்த்துக்கொள்ளலாம். ஒருவேளை அந்த பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்டாச்சுன்னா பால் அருந்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அது நிச்சயமாக கூடாது. பலாப்பழம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மந்தம் நீங்கிற வரைக்கும் எந்த திட உணவுகளும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பலாப்பழம் மட்டும் இல்லை, எந்த பொருள் அதிகமாக சாப்பிட்டு வயிறு உப்புசம் ஏற்பட்டாலும் அடுத்த உப்புசம் நீங்கிற வரைக்கும் எந்த திட உணவும் சாப்பிடக்கூடாது. உற்ற சுரத்திற்கும் உறுதியாம் வாய்விற்கும் அற்றே தீரு மட்டும் அன்னத்தை காட்டாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. லங்கனம் பரம ஔடதம்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த காற்று வயிற்றில் அதிகமாக உப்புசம் ஏற்பட்டு அது நீங்கிற வரைக்கும் சுக்கு கஷாயம், சுக்கு கொஞ்சம் ஓமம் பூண்டு இந்த மூணையும் நல்லா இடித்து போட்டு கொதிக்க வச்சு நல்ல நீர்க்க கொதிக்க வச்சுக்கலாம். அதில் வெல்லம் தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே வர 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 அந்த காற்று குறைஞ்சிக்கிட்டே வரும். காற்று முழுமையாக வயிறை விட்டு நீங்கி கழிவு நீக்கம் ஏற்பட்ட பிறகு நல்ல பசி ஆர்வம் வந்த பிறகு தான் சாப்பிடணும். இப்போ ஏற்கனவே மந்தமாக இருக்கக்கூடிய சூழலில் பாலை மறுபடியும் கொடுத்தோன்னா மந்தம் கூட தான் செய்யும். பால் பொதுவாகவே நம்ம தவிர்க்கணும்னு சொல்லிகிட்டே வரோம். அதில் மந்தம் ஏற்பட்ட சூழலில் நாம் வந்து பாலை தவிர்க்க வேண்டும். சூரிய ஒளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சித்த மருத்துவம் பல இடங்களில் சொல்லுது. ஒரு பழமொழி கூட நம்ம ஊரில் உண்டு, ஊர் பக்கம் உண்டு, திருநெல்வேலி பக்கம்லாம் சொல்ல கேட்டிருக்கிறேன். காலை வெயிலில் காலாட்டிய குழந்தையிடம் யாரும் வாலாட்ட முடியாது. அதாவது என்ன பண்ணுவாங்க, நல்ல உருக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெயிலே ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் உண்டு. அந்த எண்ணெயை நல்லா அந்த குழந்தைக்கு நல்லா போட்டு தேய்ச்சி நல்ல மசாஜ் பண்ணி, கோரை பாய் உண்டு, அங்கே பத்தமடை பாயெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த கோரை பாய் சின்ன குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியே கிடைக்கும். அதில் போட்டு கையில் கொஞ்சம் ஏதாவது விளையாட்டு பொருட்களை கொடுத்து விட்ருவாங்க. அது காலில் அந்த வெயில் படும்படியான இடத்துல போட்டு விட்ருவாங்க. காலை நல்லா உதஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்ல கண் அப்படி உருட்டி முழிச்சிட்டு காயை காண இருக்கும். அந்த பக்கம் போகிறவங்க வரவங்க சும்மா கையை காமிச்சு விளையாட்டு காமிச்சிட்டு போவாங்க. அந்த காலை வெயிலில் காலை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட யாரும் வாலாட்ட முடியாது அப்படின்னா அவ்வளோ பலம் புரியுது அங்கே வாழாக அந்த பையன் மாறிடுவான் அப்படிங்கிறது. யாரும் வாலாட்ட முடியாது அப்படிங்கிறத எந்த நோயும் பக்கத்தில் வர முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கோடு நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி மாலை வெயிலும் ரொம்ப நல்லது. அதாவது சூரியன் மறைகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள வெயில் வந்து ரொம்ப நல்லது. காலை இளம் வெயில் அப்படிங்கிறது சூரியன் உதித்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெயில், ஒரு அரை மணி நேர வெயிலை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சூரியன் மறைகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெயில் அப்படிங்கிறதும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம ஊரில் அந்த நண்பகல் வெயில் அப்படிங்கிறத வந்து தவிர்க்கணும். அந்த பகல் வேளையில் இருக்கக்கூடிய அந்த வெயில் அப்படிங்கிறது உடம்புக்கு தீங்கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவாக இருக்குது. அதனால் அந்த காலையில் அரை மணி நேரத்தை தாண்டி 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா 6:30 மணியை தாண்டி நம்ம போகிற போது குடை எடுத்துட்டோ அல்லது தலைப்பாகையை கட்டிக்கிட்டோ அல்லது தலையில் சில மூலிகைகளை சொருகி வச்சுட்டோ போகக்கூடிய வழக்கம் நம்ம ஊரில் இருந்தது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த சூரியனுடைய அந்த கதிர்களை கொஞ்சம் தடுக்கக்கூடிய நிலையில் நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் இருந்திருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காலையில் 10லேருந்து 3 மணி வரைக்கும் உள்ள வெயில் அப்படிங்கிறது எந்த ஊரில் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆராய்ச்சி எந்த ஊரில் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது லண்டனில் வெயிலே வராது. 10 மணிக்கு தான் சூரியனே வர ஆரம்பிக்கும், வெயில் காலமாக இருந்தாலும் கூட சில இடங்களில். அப்போது அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வெயிலே கிடைக்கும். 10லேருந்து 3 மணிக்குள்ளே மறைஞ்சிரும். அதை பேஸ் பண்ணி வந்தது தான் கிரிக்கெட் விளையாட்டு. கிரிக்கெட் விளையாட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற மாதிரி அந்த ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். 5 நாட்கள் 6 நாட்கள் தொடர்ச்சியாக விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா, அப்போது விளையாடுறவங்க, அதை ஃபீல்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த வெயில் ஒரு நாள் முழுவதும் உடம்புல படணும் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக தான் நான் பார்க்குறேன். அது எதனால் உருவாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வெயில் படணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட
ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட். அதை பார்க்குறதுக்காக போனவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அரைக்கால் ட்ரௌசர் போட்டுட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சூரிய ஒளியை உள்வாங்கிட்டு இருப்பாங்க. விளையாடுறவங்க மேலேயும் சூரிய ஒளிப்படும், பார்க்க போனவங்க மேலேயும் சூரிய ஒளிப்படும். சம்மரை இது ரசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் இருந்தது. இந்த சம்மரை ரசிக்கக்கூடிய அந்த விளையாட்டு மூலமாகவே சூரிய ஒளியை உள்வாங்குவாங்க. இது எந்த ஊரில்? இது உருவான ஊர்னு கருதப்படக்கூடிய லண்டன். அந்த இடத்துல பகல் வெயில் அப்படிங்கிறது சிறப்பாக எடுத்துக்கலாம். அதனால் நம்ம ஊரில் வந்து அதனுடைய நேரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நேரமாக தான் நம்ம பார்க்கணும். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.